ஹலோ வெல்கம் டு மூவி மீடியா சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம குபேரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நேற்று படம் ரிலீஸ் ஆச்சு, நான் பார்த்துட்டேன். படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்க நடிச்சிருக்காங்க. சேகர் கமலா டிரெக்ஷன்ல டிஎஸ்பி இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா, இல்லீகலா ஒரு 1 lakh crores டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுக்காக ஜெயிலில் இருக்க நாகார்ஜுனாவை ஹையர் பண்றாங்க. ஸோ ஹையர் பண்ணி அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அதுக்கு என்ன ஐடியா பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 4 பிச்சைக்காரங்களை ஹைட் பண்ணி அந்த 4 பிச்சைக்காரங்க மேல அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி இல்லீகலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அப்படி 4 பிச்சைக்காரங்கள ஒருத்தராக தான் நம்ம தனுஷ் வராரு. ஸோ இவங்க அந்த தனுஷ் மேலே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, அந்த பணம் என்ன ஆச்சு, கடைசியில் தனுஷ் என்ன ஆகுறாரு. ஸோ இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம தனுஷ் இன்னொரு நேஷனல் வின்னிங் அவார்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், ஒரு சீனாக இருக்கட்டும், அவர் அந்த பெக்கராகவே வாழ்ந்திருக்காரு. தேவான்ற கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அந்த தேவான்ற கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்காரு. பார்க்குற நம்மளுக்கும் அந்த சீனோடு நம்ம கனெக்ட் பண்ணி ட்ராவல் பண்ண வைக்குது. ஸோ இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் டிஎஸ்பி, அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருக்குது. உண்மையிலுமே ஒரு கம்பேக் டிஎஸ்பின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அடுத்து நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனாலாம் அவங்கள கொடுத்த ரோல்ஸை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான். ஸோ ஒரு 3 மணி நேரம்ன்றது ரொம்பவே ஒரு அதிகபட்சமான டியூரேஷன் தான். இன்னும் ஒரு அரை மணி நேரம் ட்ரிம் பண்ணி, அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ட்ரிம் பண்ணி ஒரு 2 hours 40 minutes அந்த டியூரேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம இதில் சுத்தமாக பார்க்கக்கூடாது. என்னடா 1,00,000 கோடி, 1000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடின்றாங்க, அது எப்படி வருது, அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓரம் வச்சுக்கிட்டு இந்த படத்தோட லென்த்தையும் நம்ம கொஞ்சம் சுருக்கி இருந்தோம்னா இந்த படம் உண்மையாலுமே ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். இப்போவும் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு நல்ல படம். ஒரு 1 time வாட்சபிள் மூவி தான். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக, அப்புறம் அந்த பெக்கர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களும் ஒரு மனுஷால் தான் அப்படின்றத ஒரு மெசேஜை ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. அவ்வளோதான், படத்தோட ரிவ்யூ சொல்லியாச்சு. பிடிச்சிருக்கவங்க போய் படத்தை தியேட்டர்ஸில் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை மூவி ரிவ்யூ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to my channel, Mufi Media. Signing off, Mustafa. Bye.